उल्लू का बट्टी छोड़ मेरे हाथ கையே உடுடி என்ன பாவி உன்னை கட்டி கெட்டானோ உயிரை வந்து வாங்கு வாங்குன்னு வாங்குறியே அந்த பாவி நாதம் நீதான் நாதாஜி ஹாய் அல்லாஹ் சத்தியமா சொல்றேன் குதாக்கி கசம் எனக்கு இன்னும் நிக்காவே ஆகலையே ஆவாட்டி என்ன ஜல்தி நிக்காப் பண்ணிக்கிட்டு மெக்காப் போகும் அபிப்பிராயம் இருக்கா இருந்துச்சு இருந்துச்சு உன்னை பார்த்த உடனே புசுன்னு போயிடுச்சு ஐயோ என்னாச்சு நான் குளிக்க போறேன் நானும் வரேன் நீ எங்கடி எப்படிதான் தப்பிக்க போறேனோ தெரியலையே பொம்பளைக்கு பொம்பளையே புருஷனா தலை சுத்துது என்னமா எரியுது அத்தாஞ்சி உனக்கு முதுகு தேய்க்கணுமா கொடுமைய பாரு பேசாம உன் வேலையை பாருடி சரிஜி ரயில்வேயிலே வந்த கலிப்பு போவ எல்லாம் ஸ்நானம் கரோஜி चुप रहो சும்மா இரேண்டி அச்சா நாதாஜி கப்பு சிப்புன்னு இனிமே நான் எங்க கவனிக்கிறேன் ரெண்டு லட்சத்தையும் காணும் ஒண்ணுத்தையும் காணும் ராவு புடவை தாண்டா இருக்கு ஜவுளி கடை வச்சுக்க நான் குறுக்காவ வெளியில நின்னுக்கிறேன் நான் கேட்டதுடாச்சு சொல்லி தொலையண்டா குளிச்சிட்டு இருக்கா ஏடா சிரிக்கிற சும்மா வயத்துல அடிச்சு என் வயத்தையும் பசிக்குது பாம்புகளுக்கு வயத்த பசிக்குது எல்லாத்தையும் டீ கடையை கூட்டிட்டு போறேன் வாங்க 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 நீங்களா நானேதான் இப்படித்தான் ஏமாத்துறதா இப்படி ஏமாத்தலன்னா நம்ம லவ்ல இந்த கிளைமேக்ஸ் வந்திருக்குமா போங்க சோபா ஆஹா பியூட்டிஃபுல் கார்டன் இத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு மனோகரமா இருக்கு பாத்தியா எனக்கு கூட தான் மனோரமாவை பாக்குறேன் மூஞ்சி பாரு மனோகரம் சொல்லுலே ஓ அதுக்கு அப்படி சொல்றியா ஏன் சோபா வர வர உனக்கு தமிழ் தண்ணிப்பட்ட பாடா வருதே நோன்னும் தண்ணிப்பட்ட பாடு இல்லே தண்ணி போட்ட பாடா தமிழ் வருது ஓஹோ நீ தள்ளிக்கிட்டு போ போ அவுத்மணி உட்காரு அவுத்து மணியா என்ன கலக்கல்லா தாலி பத்திரிங்கிற ஒண்ணுமே புரியலையே சோபா அங்கே தொடாதே சுழி சுழுங்குது அங்கேயும் தொடாதே சுழி சுழுங்குது நான் சொல்றத கேளுக்கு ஒரல தொடாதே சுழி சுழுங்குது நவந்து உட்காராதே பாக்குறவன் கள்ளக்காதல்னு உள்ள தள்ளி போடுவான் கிட்ட வந்து இடி உண்டுரா சோபா
வருது வருது வயர்மணி வயர்மணி அர்ஜென்டா திருப்பிக்கோ. ஏன் திரும்ப சொல்ற? உன்னி இல்ல, போகுது ஆளு வருது ஆளு கண்ணை விடுது. ஏன் கூட்டியா? உன்னி இல்ல, அக்கம் பக்கத்து ஆளு காதை விடுது. நீ குரல மொல்ல விடு. என் குரல் எப்போதும் 7:30 கட்டதான். அத உரல போட்டு ஊட்டி. கண்ணே கண்ணியே எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? அனக்கும் திருப்பதியா இருக்குது. நம்ம காதல் ரிஜிஸ்டர் காதல். அனக்கு இங்கிலீஷ் காதலும். எவன் கேக்குறது? மடியில படுப்பேன். என்ன? பட்டுக்கோ பட்டுக்கோ, தட்டுக்காத நிலைமை சரியில்லை. சோபா சோபா தனியா போயிடுவோம். பாண்டா சோபா இங்க இருக்குது. சோபா இதான் நல்லா இருக்கு. அனுக்கு கஷ்டமா இருக்குது, பேச விட்டு. ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன். இதோ பாத்தியா என்ன? உனக்கு லட்டு. அட லட்டா எனக்காக வாங்கிட்டு வந்தேன். எங்க குடு குடு. தொரவாய தொரு. ஐயோ முட்டாயி கடைக்கு வேணாம், லட்டுக்கு மட்டும் தொற. சரி சரி. சாப்பிடல. அவ்வா அவ்வா ம். இது அனுக்கு அக்கா பொண்ணு. அனுக்கு நேரம் ஆகி பூச்சின்னு அண்ணன் கூட்டிட்டு போறதுக்கு வந்துச்சு. அதுக்கு பேரு சாயி बीबी और गुलाम. अरे बीवी तुम जागते रहो. नको 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 लड़की इधर आओ. बैठिए बैठिए बैठिए. बैठादे बैठादे. ये आलू பொல்லாத வாளு மூஞ்சி பார் குரங்கு. अरे लड़की लड़की मिला के जया पेरुमा के चले नहीं जान. வா தப் தப். யார் அது? மகளே மகளே? அச்சா, அடே நீங்களா? கரெக்டா வந்துட்டீங்களே. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வேஷ பொருத்தம் ஏவன் எல்லாம் ஓசி. என்னயா அது? சின்ன பொம்னாட்டி கிட்ட வந்து கலாட்டா பண்ற யார் நீ? ஒற்ற பிள்ளை குழந்தாய், வைரபடி என்னும் ஜீவராசி எங்கே உனது? ஜீவராசியா? அது இந்த மனித ராசி பேர் தான். நீ யாரு கூறு? மாடி தேய்ச்சு ராணி வளர்த்த பீடம், அகோர பிள்ளாய் வனத்தில் எழுந்தருள் இருக்கும் சுவாமி சரவண பவா சுவாமிகள். யாரது? சரவண பவா சுவாமிகள். சுவாமி மலை சுவாமி இமயமலை செல்வதால் ராசி மலர் பார்த்து சொல்லும்படி என்னை இங்கு அனுப்பி உள்ளார். ஆஹா, சுவாமி நிறுத்துங்க நிறுத்துங்க. நான் தான் அவருக்கு கடுதாசி போட்டிருந்தேன். அவர் உங்களை அனுப்பிச்சிருக்காரா? தன்யனானேன் சுவாமி, மன்னிக்க வேண்டும். வரவேண்டும் வரவேண்டும். அவர்கள் சுவாமி. ரூபா போய் பெரிய அருவாளை எடுத்துக்கிட்டு வா. எதுக்குண்ணே? தடி குடத்தாய். ஒண்ணுமில்ல, 10 எல்லிய சீவி தர்றேன், குடிங்க. நன்று நன்று செத்து வாய் குடத்தாய். சாமி, நான் காதலிக்கிற பொண்ணுடைய பேரு யாவ் அறிவோ. யாவா என்று பேசக்கூடிய அந்த பெற்றோருடைய பெயர் சோபா தானே? ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமி. சாமி குழந்தாய் அதிகமாய் ஆமா சுவாமி போடாதே, அது ஆபத்து. சாமி, உங்க ஞானக்கல்ல ரொம்ப பவர் இருக்கு சாமி. தங்கச்சி ஜாதகத்தையும் கொடுக்கறேன், கொஞ்சம் ஓவர் ஆயில் பண்ணி கொடுங்களேன். நன்று. முதலில் சோபா சாதகத்தை எடு. சோபா சாதகம் சாதகம். இதான் பாருங்க. ஓம் தத் தத். ஓம் தத் தத். ஆஹா, இவளுக்கெல்லாம் அழகிய முகத்துக்கெல்லாம் பயக்கீடு கூட பயக்குபவள் படையனாவார். படையன் படையன் மறையனா மறையனா இங்கதான் கவனிக்கணும். தடி குழந்தாய் கவனிக்கிறேன். பயங்குபவள் படையனாவாள். படையன் முன்னே இவள் ஆடாவாள், இவள் ஆடாவாள். பொம்பளை ஆம்பளையா பாலா? என்ன சாமி காலவாரி விடுறீங்க? மகமக். தடி குழந்தாய், இது பாதகமான சாதகம். அந்த மரத்தடி சோசி என்னென்னமோ உளர்னா அவனுக்கு 5 குடுமி வச்சு மொட்டை அடிக்கிறேன். சரி, அதுல பூ சுத்து சுத்துறேன். சத்தன தடவு. சுத்துறேன். அடுத்தது மகமக். சாமி, என் தங்கச்சி ஜாதகத்தை கொஞ்சம் ஓவர் ஆயில் பண்ணுங்க. அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். தங்கையில் பேர் என்னவோ? சோபா இல்ல ரூபா. ரூபா ரூபா. ஆஹா, இது வல்லவா சாதகம். ஆக ஆக கக ஆக கக்கா. அக்கா இல்ல சாமி, தங்கச்சி ஜாதகம். ஆஹா, ஏதோ 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 ஒரு கிரகம்
அதை எப்படி எப்படியா சுத்துது இங்க பாரு. என்ன சாமி சொல்றீங்க? அங்கே இங்கே சுத்தி சுத்தி வருது. ராகு கேது சேர்ந்து சரிய விரட்டுறா. கிழக்க மேற்கே போய் அவ எங்கேய முட்டுறா. என்ன சாமி ஜாதகத்தை கொண்டு வந்து சினிமா வீட்டுல பாருங்க. அப்பா தடி குழந்தாய், ஆ? நான் சுவாமியார ஆவதற்கு முன்னாலே சங்கீத டைரக்டரா இருந்தேன் சினிமாவில. சாமியாருக்குள்ள கூட சினிமா பைத்தியம் உள்ளியா? விஷயத்துக்கு வாங்க சாமி. வருவோம். ராகு இருக்கிறாரே அவள் சம்சாரி. அவள் 10ஆம் தேதி இந்த வீட்டுக்கு வருகிறாள். பகபகு உஷார். அந்த தேதியில் அமாவாசையில் பிறந்த ஒருவனுக்கு உன் தங்கையை மணமுடித்து வைத்து விடு. பகபகு அமாவாசையில பிறந்த பையன் எனக்கு தெரிஞ்ச அந்த ராவ் பகதூர் ஒருத்தன் தான். இந்த பெயரு ராவ் பகதூர். ராவ் பகதூர். ஆமா. முதல் எழுத்து ரா. ஆ, ராகு பகவான் முதல் எழுத்து ரா. ரா ரா. ஆஹா, கலபுருத்தம் கலபுருத்தம். அந்த உத்தவனுக்கே இந்த ஜாதகியை மணமுடித்து வை. பெட்ரோலை போட்டு வாயா பப்புளி சாமி. கேடி பையல போய் நல்லவங்கிற. அதை விட பிரியாணி கடை ராஜுக்கே என் தங்கச்சியை கொடுப்பேனே. ஆனா தடி குழந்தாய், அவள் கண்டதை தின்றுவிட்டு கால்ராவில் இறக்க போகிறான். சாமி உன் தங்கையின் வாழ்க்கையை பாடுபடுத்தாதே. நான் சாமி. சொல்வது போல் நடக்காவிட்டால் நடக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? 10ஆம் தேதி பகல் 10 மணிக்கு உன்னுடைய உடம்பு பூரா வலிப்பு எடுத்து ஹே. நாய் படாத பாடுபடுவாய். பண்ணி படாத பாடைய படட்டும். அது எனக்கு தண்ணி பட்ட பாடு. அடி. ஹே. ஆ, ஆ, ஆ. பிடி தடியே நட வெளியே. வந்திஷ்டா. புடி சாபம். பிறகு உறுதிஷ்டா. இல்லைங்க. என்னங்க சரவண பவா சுவாமி, நம்ம திருமண சோஷியம் என்னாஷும்? என்ன ஆச்சு? செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி அங்கே வந்து நிற்கிறான். நம்ம பக்கம் எப்பதான் இழுக்கிறதா? ஏன்டாலே அப்படி இழுத்துக்கிட்டா போச்சு. என்ன இல்ல. ஓஹோ, உங்க அண்ணனையா? ம். அதுக்கு ஒரு வழி இதோ இருக்கு. என்னது? 10ஆம் தேதியில் காலையில் காப்பியில் இதை கலக்கையில் அவன் குடிக்கையில் பய ஓம் தக் தக். அம்மா ஐயோ நரம்ப இழுக்குதே. அட வைத்தியார சீக்கிரமா நாடிய பாருங்கய்யா. ஐயோ எப்பா மனுஷனாயா நீ? இதோட 10வது வடையா குத்திட்டிய. என் உடம்பு தாங்காது. ஆளை விடு சாமி. ஐயோ ஓடாத. ஐயோ வர்ற வைத்தியெல்லாம் விரோதம் பண்ணிக்கிட்டு ஓடுறானே. அண்ணே என்ன செய்யும்? அட காத்தா, இது கொஞ்சம் ரிலீஃப். மூக்கா குடைச்சு விட்டுது. மணி சத்தம் கேக்குதே. மாமல்ல சாமியார் வர்றாரா? வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஓம் தத் சக். அப்பா வைரம் எப்படி இருக்கு சரீரம்? படாத பாடுபடுறார் சுவாமி. ஆ. சீக்கிரம் ஏதோ சாந்தி செய்யுங்க. ஏன் சாமி கேக்குறீங்க? 7-8 பய எல்போட மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டர்ல போய் லாரியில மோதிக்கிட்ட மாதிரி நரம்பெல்லாம் இழுக்குதே. ஓஹோ, அப்பா. இது கிரகங்களில் வக்கரம் மிக மிக உக்கரம். உன்னுடைய பிடிவாத குணத்தை இத்துடன் விடு. இல்லை என்றால் கிட்டி ரேசவே ஓடக்கூடிய குதிரை சத்தம் போல் உன் உடம்பில் பல பாகங்களில் டகப்கா 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 சத்தம் கேட்க ஆரம்பித்து ஐயோ, வேண்டாம் சுவாமி. அண்ணே சீக்கிரம் சரின்னு சொல்லிடுண்ணே. நான் தான் என் பிடிவாதத்தை தளர்த்தி விட்டனே. தளத்திலாயா? நீ அந்த ராவ் பகதூரிய கல்யாணம் பண்ணிக்க. அப்பா நல்ல திப்பதி. இப்பதான் சந்தோஷம். ஆஹாஹாஹா. இதோப்பா இந்த இழுப்புக்கு மாத்து மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். 2 உனக்குத்தான். இது அவசரப்படாதே. ஓஹோ, நரம்பு இழுக்குதோ? சரி, இந்த மாத்திரையில் 4 காப்பியில் கலந்து கொடு. இழுப்பு நின்று விடும். இரு, நான் போய் ராவ் பகதூரை அனுப்பி வைக்கிறேன். உன் தங்கையை கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும். மறுத்தால் மறுபடியும் நரம்பு இழுக்கும். நான் சென்று வருகிறேன். அப்பா அம்மா என்ன காப்பியா? இந்த அப்பா பாய் கட்டது கை கட்டல. மாப்பிளே, ஹலோ மாப்பிளே, how are you? கங்க்ராச்சுலேஷன்ஸ். I am sick. சாமியார் என்ன இங்க வர சொல்லிட்டு எங்க வேகமா ஓடுறாரு? ஏன் வர சொன்ன? அது கிடக்கு மாப்பிளே. நான் அந்த சோபாவை விட்டுட்டேன். விடு. என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? என்ன சீதனம் தருவேன்?
நீ கேளப்பா. என்ன? எனக்கு 5 வீடு, 10 ஏக்கர் நிலம், 10 பவுன்ல நகை, அப்படியே தங்கத்துல ஒரு வாட்ச், தங்கத்துல ஒரு பைலர், தங்கறதுக்கு ஏர் கண்டிஷன்ல ஒரு வீடு, முடிஞ்சா பிளைமவுத், முடியலன்னா சவர்ல. ஏது ரொம்ப தூரம் பராப்புல இருக்க? இந்த பாருங்க, கால் காசு எங்க அண்ணன் கொடுக்க மாட்டாரு. என்ன கட்டிக்க சம்மதமா இல்லையா? ஐயோ, என்ன ஏன் லவர் ரிவர்ஸ் கீர்ல ஓடுது? அப்பா 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 அம்மா ஒண்ணும் பேசாதே. என் நோய் தீர்ந்து போச்சு, மறுபடியும் திரும்பி வந்துட போகுது. மாப்பிளே, நீ கேட்ட காணிக்கைய கடன் வாங்கி கொடுக்கறேன். வாங்க. தாலி கொண்டு வந்திருக்கியா? எவத்திங்க ரெடி? கட்டோ கட்டுன்னு கழுத்துல கட்டு. நீ ஆசீர்வாதம் பண்ணு. பண்றேன் பண்றேன். தீர்க்க சுமங்கல்ய பவா. ரூபா. தான்.